விஷுவல் எஜி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து விடாமுயற்சி டீசர். இப்போ தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மகிழ் திருமணி இயக்கத்தில் அஜித்குமார், அர்ஜுன், த்ரிஷா இந்த மாதிரி பலர் நடிச்சிருக்கிற இந்த படத்தில் டீசர் வந்திருக்கு. அது என்ன கதை சொல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு கதையும் சொல்லலை டீசரில். அதுதான் உண்மை. எங்கேயோ ஒரு டீசர் ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு இடம், ஒரு காடை காட்டுறாங்க, ஒரு பெரிய லாங் வியூவில். அர்ஜுன் வந்து யாரையோ ஒருத்தர் கொலை பண்ணிவிட்டு சிரிக்கிறாரு, முடிஞ்சுது. அடுத்து அஜித் வராரு, நடக்கிறாரு, கன்று எடுக்கிறாரு, நடக்கிறார், இப்படி திரும்பி நடக்கிறார், அப்படி திரும்பி வழக்கம் போல் அந்த நட மட்டும்தான் இருக்குது டீசரில். எந்த ஒரு விஷயமும் இல்லை. கன் எடுக்கிறாரு, சொல்கிறார். எனக்குனோ இதை பார்க்கும்போது எண்ணெய் எறிந்தால், அதுக்கு பிறகு விவேகம் கூட சொல்ல முடியாதுன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி ஒரு சில படங்கள் இருக்குது. இதை வந்து ஒரு வேளை காப்பி பண்ணியிருக்கிறாரோ, அதே தான் ரீமேக் பண்ணியிருக்காங்களோன்னு சொல்லிட்டு ஒரு தோன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம மகிழ் திருமேனி வந்து மேகாமன், முன்தினம் பார்த்தனே, தடம், இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்க்ரீனில் இருக்கிற படமாக கொடுத்துருக்கிறாரு. அப்படி இருக்கும்னு நம்பி தான் இந்த டீசரை பார்த்தோம். ஆனால் டீசர் வந்து எந்த கதையுமே பேசலை. வரும் அஜித்தோட நடையை மட்டுமே தான் காட்டியிருக்காரு. அஜித்தை ஸ்டைலாக காட்டுறாரு. த்ரிஷா தூரம் வருது, பார்க்குறாரு, ரசிக்கிறாரு. திடீர்னு வந்து கண்ணத்தில் கை வச்சுன்னு சோகமாக பார்க்குறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் தான் டீசர் பேசியிருக்கு. ஒரு டீசர் எதுக்காக வெளியே வர்றாங்க அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு விஷயம் பேசணும். அவர் வந்து ஒரு ரிட்டையர் ஆன போலீஸ் அதிகாரியா, இல்லை வேலையில் இருக்கிற போலீஸ் அதிகாரியா, ஏஜெண்ட்டா, இல்லை ரவுடியா, இப்படி எல்லாமே பேசணும். அதெல்லாம் எதுவுமே பேசலை. இதில் இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன தோணுதுன்னா, அஜித் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு அவர் எங்கேயோ காரெல்லாம் ஓட்டிகிட்டு போயிருப்பார் பொழுது, ஊராக சுற்றி பார்த்துட்டு பொழுது, பின்னாடியே கேமரா கொண்டு வச்சு அவர் பிடிச்சாங்களா என்னன்னு தெரில. டீசர் ஃபுல்லாக அதுதான் இருக்குது. அவர் இங்கே நடக்கிறாரு, அங்கே இடிஞ்சு பில்டிங்கை பார்க்குறாரு, எங்கேயோ வானத்தை பார்க்குறாரு, மரத்தை பார்க்குறாரு, ஓடுறாரு, ஓடி வராரு. ஏதோ குழந்தைங்க டூர் போன மாதிரி சுற்றி இருக்காரு போல். சுற்றி படம் பிடிச்சி போட்டாங்க போல். அஜித்து டூர் போனது, ட்ரிப்பு போனது வந்து வீலாக் பண்ணி போட்டு வச்ச மாதிரி இருக்குது உங்களுடைய டீசரு. நீங்கள் போய் எடுத்தீங்களா, இல்லை அவரே எடுத்து அவரோட இன்ஸ்டாகிராமில் போட்டதை நீங்கள் காப்பி பண்ணி போட்டிங்களான்னு தெரில. கூடிய சீக்கிரம் கதையோடு வரக்கூடிய ட்ரெய்லரையாவது விடுங்க, பார்ப்போம். சப்போஸ் இந்த படம் ஒரு வேளை ஓடலைன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்க போகிறது இந்த படத்துடைய இசை தான் இருக்கும். ஏன்னா இந்த டீசருடைய மியூசிக் அப்படி தான் இருக்குது. ஏதோ பில்லா படத்தோடைய மியூசிக் அப்படியே காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்து அனிருத் போட்டு வச்சுருக்கிறார். அது மாதிரி தான் தோணுது. படம் ஃபுல்லாகவே ஏதோ அந்த பில்லா டாடான்னு வர மாதிரி தான் இதுலேயும் போட்டு வச்சுருக்கிறாரு. ஒரு வேளை இந்தியன் 2க்கும் அது மட்டும் அந்த படங்களுக்கும் அனிருத் எப்படி போட்டு காலி பண்ணாரோ அந்த மாதிரி இதையும் காலி பண்ணிடோன்ற ஒரு பயம் இருக்குது. பார்ப்போம். படம் முழுசாக வந்தால் அனிருத்தோடைய இசை பேசுதா, இல்லை மகிழ் திருமணியோட திரைக்கதை பேசுதா, இல்லை அஜித்தோடைய நடிப்பு பேசுதா, நடை பேசுதா, பார்ப்போம். ஆனால் ஒன்றா வெளிநாட்டுக்கு ஷூட்டிங்கு போயிடுறாங்க. நம்ம ஊரில் பண்ணுங்கன்னா பண்ணுறது கிடையாது. போயிட்டு நம்ம இந்தியன் டைமே மறந்துட்டாங்க போலகுது. நம்ம மக்கள் எல்லாம் நைட்டு 11 மணிக்கு தூங்குவாங்கடா, பகலில் பண்ணலான்ற எண்ணமே வரல. நைட்டு 11 மணிக்கு பண்ணி வச்சுருக்காங்க. சரி பார்ப்போம். இந்த வெளிநாட்டு சென்டிமெண்ட்டாவது இந்த படத்தை காப்பாற்றுதா, இல்லை ஓட வைக்குதா? விடாமுயற்சி அஜித்துக்கு விடாத முயற்சியாக இருக்குதா, இல்லை விடாத கருப்பாக இருக்குதான்னு பார்ப்போம்.